அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் ஆன்ம விசாரத்து அலுங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் 4வது பாடலுக்கான விளக்கத்தை பார்க்க இருக்கின்றோம். முதலில் நான் பாடல் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். புலை விலை கடையில் தலை குனித்து அலைந்து பொறுக்கிய கணங்கனேன், புறத்தில் தலை விலை பிடித்து கடை விலை படித்த தயவிலா சலக்கனேன். சலக்கர் உலை விலை எனவே வியக்க வெந்தொழிலில் உழன்றதோர் உளத்தேன். இலை விலை எனக்கு என்று அகங்கரித்து இருந்தேன், எனினும் காத்தருள் என்னையே. இதுதான் இந்த பாடல். இதுக்கு விளக்கம்: மாமிசம் விற்கக்கூடிய கடைகளில் தலையை தாழ்த்தி கொண்டு அலைந்து சிந்திய சிறு துண்டங்களை பொறுக்கி உண்ணும் நாய் போன்றவனாகவும், கடை வியாபாரம் செய்பவர்கள் தங்கள் பொருட்களின் விலையை லாபம் அடையாதவாறு குறைக்கின்ற இரக்கமில்லாதவனாகவும், கேடில்லை செய்க என தீயவர்கள் உடனிருந்து இயக்க கொடிய செயல்களை பலகாலும் முயன்று செய்யும் மனத்தினனாகவும், எனக்கு ஒப்பாக யாரும் இல்லை என்ற அகங்காரம் கொண்டவனாகவும் இருக்கும் என்னை வெறுத்து ஒதுக்காமல் காத்தருள வேண்டும். அப்படி தான் அந்த பாடலில் சொல்கிறாங்க. இதில் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. அதாவது அந்த கறிக்கடையில் அந்த சிந்திய அந்த துண்டங்களை அந்த நாய் பார்த்திங்கன்னா ஓடி போய் அங்கே எங்கெங்கெல்லாம் சிந்துதோ தலையை குனிஞ்சுக்கிட்டு போய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அப்படியே எதிர்நோக்கி வேகமாக ஓடி போய் சாப்பிடணும். அது மாதிரி ரொம்ப கீழ்த்தரமானவனாக இருக்கேன். அப்புறம் என்ன சொல்கிறாங்க, பிறருக்கு கூலியை, அதாவது அவர்கள் வியாபாரம் செய்கிறவங்கள அவங்களுடைய லாபத்தை பெற விடாமல் அவங்கள தடுக்கக்கூடிய அந்த இரக்கம் இல்லாதவனாக இருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, உழன்றதோர் உளத்தேன், இலை விலை எனக்கு என அகங்கரித்திருந்தேன். அதாவது எனக்கு நிகர் யாரும் கிடையாது, நான் தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி, எனக்கு ஒப்பாக யாரும் இல்லை அப்படின்ற அந்த அகங்காரம், ஆணவம், அதோடு கூட நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி வள்ளல் பெருமான் இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த பதிவில் இந்த அகங்காரம், ஆணவம் இதை பற்றி வள்ளல் பெருமான் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக பார்ப்போம். இது ஏன் இந்த ஆணவம் நம்ம விட்டு போகணும், இது ஆன்மாவுக்கு இதுலேருந்து போனால் தான் நம்மளுக்கு அந்த மேல்நிலைக்கு ஏற முடியும். தெளிவாக வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கிறாங்க. அது என்னன்றதை பார்த்துருவோம். முதல்ல இந்த அகங்காரம் அப்படின்றது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் என்ற உணர்வு தான் இந்த அகங்காரம். அது தீய வழியில் போய், அதாவது தீய வழியில் போய் செருக்காக மாறும்போது ஆணவம் ஆகுது. நல்ல வழியில் போகும்போது இல்லை, தீய வழியில் போய் அந்த செருக்காக மாறும்போது இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். நான் அதுக்கு தான் அந்த முன்னாடி சொல்கிறாங்க பாருங்கள், பலவிதமான கொடிய எண்ணங்களோடு இருக்கிறேன், அதோடு கூட என்ன சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு ஒப்பாக யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த இது வந்துடுது செருக்கு. நான் யார் தெரியுமா, என்கிட்டலாம் யாரும் வர முடியாதுடா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு செருக்கு கொண்டு வந்துடுது. இதைத்தான் ஆணவம்னு சொல்லி சொல்கிறோம். வள்ளல் பெருமான் இந்த தெளிவாக சொல்லியிருக்காங்க. தத்துவ வெற்றியில் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஆணவத்தை: எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டறைக்கு ஓர் அதிகார குருட்டு முடப்பயலே, இத்தனை நாள் பிடித்தது உனை கண்டு துரத்திடவே, இன்னும் அரை கணம் தரியேன், இக்கணத்தே நினது புத்திய சுற்றத்துடனே போய்விடுதி இளையேல்
பூரண மெய் அருள் ஒளியால் பொன்றுவிப்பேன் நினையே. சத்தியம் சொல்கின்றேன் எனை நீ அறியாயோ. ஞானசபை தலைவன் தரு தலைமை தனிப்பிள்ளை நானே. தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது எத்துணையும் காட்டாத ஆணவம் என்றிடும் ஓர் இருட்டறைக்கு ஓர் அதிகார குருட்டு முடப்பயலே. இது ஒரு இருட்டு ஆணவம், அந்த ஆன்மாவை பிடித்திருக்கக்கூடிய இருட்டு. அதாவது நான் ஆன்மா என்ற உணர்வையே மழுங்கடிச்சு எல்லளவும் அதை காட்டாமல் அப்படியே வச்சுருக்குது, இருட்டிலேயே வச்சுருக்குது ஆன்மாவை. அதுதான் இதோட வேலை, இந்த ஆணவத்தோட வேலை. அப்போ இந்த ஆணவத்தை எப்படி போக்கிக் கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வள்ளல் பெருமான் சொல்கிறாங்க. வேறு எந்த வழியிலையும் போக்கிக் கொள்ள முடியாது, இறைவனை தஞ்சமடைந்தால் ஒழிய. எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். பொத்திய சுற்றத்துடனே போய் விடுதி இளையேல் பூரண மெய் அருள் ஒளியால் பொன்றுவிப்பேன் நினையே. சத்தியம் சொல்கின்றேன் எனை நீ அறியாயோ. ஞான சபை தலைவன் தரு தலைமை பிள்ளை நானே. பாருங்கள், நான் கடவுளுடைய பிள்ளை, ஏன்ட்டோ வேலையை காட்டாதுன்னு சொல்லி தான் இதை ஒடுக்க முடியும். கடவுளுடைய அருள் இல்லாமல் ஆணவத்தை ஒழிக்க முடியாது. அதான் அங்கே தெளிவாகுது. அடுத்தும் உரைநடை பகுதியில் சொல்லியிருக்கிறாங்க, ஆணவ மல நிவர்த்தினேவும். அங்கே இன்னும் தெளிவாக சொல்லியிருக்காங்க, அதை அடுத்து பார்ப்போம். அப்போ இங்கே பொத்திய சுற்றம் அப்படின்றாங்க. இந்த ஆணவத்துக்கு காரணம் என்னவா இருக்குது அப்படின்னா, அறியாமை தான் காரணமாக இருக்குது. அதாவது இந்த எல்லா தீமைகளுமே தொடங்குறது இந்த அறியாமையிலிருந்து தான். அதை அதுதான் இங்கே பொத்திய சுற்றம்ன்றாங்க. அப்போ நம்ம அறியாமை, அந்த அறியாமையில் நீங்கணும்னா கடவுள்கிட்ட நம்ம ஐக்கியமாகி அந்த தெளிவு பிறக்கணும். அதான் வள்ளல் பெருமான் சொல்லக்கூடியது மாதிரி கடவுளுடைய அருளை நம்ம பெற்றுக்கொள்ளணும். கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்டால்தான் இந்த ஆணவ மலம் நம்மளை விட்டு போகும். அப்போ அது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே உரைநடைக்கு போனோம்னா, ஆணவ மல நிவர்த்தி அதில் பாருங்கள். மனுஷிய வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ள கூடுமாவென்றால் இது நல்லது இது கெட்டது என்று பகுத்தறியும் ஞானத்தால் விஷய வாசனையில் கரணங்களை செல்ல ஒட்டாமல் தடுக்கக்கூடுமே ஒழிய நிவர்த்திக்க கூடாது. அது ஆண்டவர் அருளால் சுத்ததேகம் பெற்றவர்களால் தான் முடியும். அது அருள் ஒளி கிடைத்தால் அத்தருணமே சுத்த காரணமாய் நிற்கும். அப்போ இங்கே சுத்த தேகத்தை பற்றி சொல்கிறாங்க. ஆண்டவர் அருளால் சுத்த தேகம் பெற்றவர்களால் தான் முடியும் அப்படின்றாங்க. எது? மனுஷிய வல்லபத்தால் தனக்கு இருக்கின்ற அசுத்தங்களை நிவர்த்தி செய்து கொள்ள முடியும்னா முடியாது. அதாவது எதனால் முடியும் அப்படின்னா, அந்த ஆண்டவருடைய அருள் கிடைச்சி அந்த சுத்த தேகம் பெற்றவர்களால தான் நமக்கு இருக்கக்கூடிய அந்த அசுத்தங்களை எல்லாம் நீக்கி கொள்ள முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அப்போ இப்படி சொன்னவங்க மிக முத்தாய்ப்பாக சிறப்பாக சொல்கிறாங்க பாருங்கள். ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை. தெளிவாக சொல்கிறாங்க, ஆன்மாவிற்கு ஆணவம் இயற்கை. சொன்னவங்க மாயா காரியமான இந்த தேகத்தின் கண் உள்ள ஆன்ம இயற்கையாகிய ஆணவமலம் ஆண்டவர் அருளினால் நீங்க பெற்று சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம். அருமையாக சொல்கிறாங்க. அதாவது மாயா காரியமான இந்த தேகத்தின் கண் உள்ள ஆன்ம இயற்கையாகிய ஆணவ மலம் ஆண்டவர் அருளினால் நீங்க பெற்று சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம். ஆண்டவர் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பழக வேண்டும். ஓகே, ஆண்டவர் அருளினால் அந்த ஆணவ மலத்தை நீக்கி சுத்த தேகம் பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அடுத்து அவரே சொல்கிறாங்க, ஆண்டவர் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பழகுதல் வேண்டும். இதற்கு பிரமாணம் ஓடாது மாயையை நாடாது நன்னெறி ஊடாது இரு என்றீர் வாரீர் வாடாது இரு என்றீர் வாரீர். அப்போ இங்கே தெளிவாக சொல்கிறாங்க, ஆன்ம இயற்கையாகிய ஆணவ மலம் ஆண்டவர் அருளினால் நீங்க பெற்று சுத்த உடம்பாக்கி கொள்ளலாம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாயா காரியமாகிய இந்த தேகத்தின் கண் உள்ள ஆன்ம இயற்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த மாயை தான் கடவுள் நம்மளுக்கு இந்த மாயையை கொடுத்து அதன் மூலமாக தனு கரண புவன போகங்களை கொடுக்குறாங்க. அதாவது தனுனா உடம்பு, மனம், இந்த உலகம்,
இந்த உலகத்தை கொடுத்து இந்த உலகத்தில் நல்லது கெட்டது இன்ப துன்பம் இவை எல்லாத்தையும் கொடுக்குறதுக்கு காரணம் நாம் வந்து இந்த ஆணவத்தை வந்து நம்ம வந்து உணர்ந்து கொள்ளணும் அப்படின்றதுக்கு தான் அது கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இந்த மாயை கொடுக்கக்கூடிய இந்த இன்ப துன்பங்கள் இதிலேயே உழன்று இந்த பிறப்பு இறப்பு இந்த சுழற்சியில் போய் மாட்டிக்கொள்கிறோம். இதுதான் எங்கள் பிரச்சனை. அப்போ கடவுள் வந்து எதுக்கு கொடுத்தாங்கன்றதை நம்ம மறந்து இந்த மாயை வசப்பட்டு இங்கேயே உழன்றுக்கிட்டு இருப்போம். அப்போ இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா கடவுளுடைய அருளை பெறணும். அந்த கடவுளுடைய அருளை பெற்று தான் ஆணவ மலம் நீங்க பெற்று சுத்த உடம்பு கிடைக்கும் அப்படின்றாங்க. சுத்த உடம்பு கிடைச்சதுக்கப்புறம் அப்படியும் பிரணவ தேகம் ஞான தேகம் இதெல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றதான் வள்ளலாருடைய அவருடைய போதனை. இது அப்படியே தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நன்னெறியில் பயிர் சொல்கிறாங்க பாருங்கள். அதாவது ஆண்டவர் அருள் அடைவதற்கு நாம் இடைவிடாது நன்முயற்சியின் கண் பழகுதல் வேண்டும்ன்றாங்க. இந்த நன்முயற்சின்றது வந்து ஜீவகாருண்ய ஒழுக்கம் தான். ஏன்னா வள்ளல் பெருமான் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க, ஆண்டவருடைய அருளை ஜீவகாருண்யத்தினால் அல்லது வேறு எதனாலையும் பெற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஜீவகாருண்ய ஒழுக்கத்தினால் மட்டும்தான் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும், வேறு எதனாலையும் பெறக்கூடாது, பெற முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ இதிலிருந்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தில் இருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆண்டவருடைய அருளை பெறுறோம். ஆண்டவருடைய அருளை பெற்றால் நமது ஆணவ மலம் நீங்க பெறும். நமது ஆணவ மலம் நீங்க பெற்றால் நமக்கு சுத்த தேகம் கிடைக்கும். சுத்த தேகம், அதற்கப்புறம் பிரணவ தேகம், இது வரைக்கும் தான் மனிதனுடைய முயற்சி. அதுக்கப்புறம் ஞான தேகம் வந்து கடவுளாக கொடுக்கக்கூடியது. கடவுள் வந்து அவர் வந்து நினைக்கணும், இவனால் எந்த ஒரு துன்பமும் இந்த உலக உயிர்களுக்கு யாருக்கும் நடக்காது, எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து நம்மளுடைய கருணையினால் அவருடைய கருணையினால் நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஞான தேகம். அப்போ இப்படி தான் முயற்சிகள்லாம் பண்ணி வள்ளல் பெருமான் பெற்ற நிலைகள்லாம் இப்படி தான் இருக்குது. அதைத்தான் அவர் போதனையாக சொல்லிட்டு வராங்க. சரி, இப்படி சொன்னவங்க அடுத்து 89ன்ற தலைப்பு அகங்கார ஒளிவு அப்படின்ற ஒரு தலைப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அகங்கார ஒளிவுன்ற தலைப்பில் எப்படி சொல்கிறாங்க, தன்னை காட்டாது ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கத்தில் இந்திரிய ஒழுக்கத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா, தன்னை மதியாது இருத்தல் வேண்டும் அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. அப்போ இது எல்லாமே வள்ளல் பெருமான் தெளிவாக தான் சொல்லிட்டு வராங்க. ஆணவம் வந்து நம்மளை விட்டு நீங்கணும். நாம் ஆணவத்தை அதே மாதிரி நம்ம வாழ்நாள்லேயும் எந்தெந்த வழியிலெல்லாம் ஆணவம் நம்மளை வந்து தாக்குது அப்படின்றத வந்து நம்ம தான் முயற்சிகள்லாம் எடுக்கணும். இந்தந்த வழியெல்லாம் வருது இப்படிலாம் இருக்குது அப்படின்னு வரும்போது அதை வந்து கடவுள்கிட்ட நம்ம விண்ணப்பமாக வச்சிடணும். டெய்லி வந்து இன்றைக்கி நான் வந்து ஒரு விசேஷத்துக்கோ ஒரு காரியம் செய்வதற்காக போகும்போது ஒரு 4 பேரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த இடத்துல நம்மளை அறியாமையே நம்மளை ஆணவமாக பேசியிருப்போம். சாதாரண இயல்பாக பேசுகிற மாதிரியே இருக்கும், ஆனால் அதில் ஆணவத்தோட வெளிப்பாடு இருக்கும், நம்மளுக்கே தெரியாது. அது பல ரூபத்துலேயும் வரும். அது நம்ம தான் ஒவ்வொன்று என்ன சொன்னோம், என்ன பேசணும், ஆணவம் எங்கெங்கெல்லாம் வருதுன்றதை பார்த்து அதெல்லாம் வந்து நம்ம தான் ஞான அறிவினால் தடுத்து கொள்ளணும். அதே சமயத்தில் கடவுள்கிட்ட விண்ணப்பமாக வச்சிடணும். இன்றைக்கி போகும்போது எனக்கு இப்படிலாம் வந்தது, இப்படிலாம் தோணுச்சு, ஸோ இதற்கெல்லாம் ஆணவமாக நான் நடந்துக்கிட்டேன்னு சொல்லி நம்மளே என்ன பண்ணணும், ஆணவம் இல்லாத நிலைக்கு வரணும். அது வரணும்னா கடவுளுடைய அருள் மட்டும்தான் கிடைக்க முடியும். கடவுளுடைய அருள்னால் மட்டும்தான் இந்த ஆணவ மலத்தை நீக்க முடியும். அதனால் நம்ம இடைவிடாது கடவுளுடைய பாதங்களை தான் பணியணும். அவர் ஒருத்தர்னால தான், கடவுள் அருளால் தான் இந்த ஆணவத்தை நீக்க முடியும் என்ற இந்த சிந்தனையோடு நான் இந்த வீடியோவை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் நாளைய பதிவில் நாம் 5வது பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.